மீண்டும் ஒரு தவ காலத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளுக்குரிய தியான தலைப்பாக நாம் பார்க்கும் போது இறை ஆளுகை நோக்கிய அழைப்பு சிலுவை சுமத்தல். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் அடிப்படையில் இயேசு கூறுகின்றார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. இயேசுவின் சீசத்துவம் ஒரு உணர்ச்சி அனுபவம் மட்டுமல்ல, அது வாழ்வின் முழுமையான ஒப்புக்கொடுத்தலாகும். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் அடிப்படையில் சிலுவை சுமத்தல் என்பது துன்பத்தை தேடுதல் அல்ல, மாறாக இறைவனின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். சிலுவை என்பது தோல்வியின் குறியீடு அல்ல, அது அன்பின் உச்ச சாட்சியாகும். சீசன் தனது சிலுவையை சுமப்பது தனக்கென்றிருக்கின்ற சுயமரியாதையை துறந்து கிறிஸ்துவின் பாதையை தெரிவு செய்வதை குறிக்கும். இது ஒரு தியாக வாழ்க்கையாகவும் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சுயநலத்தை துறக்கவும், அநீதிக்கு எதிராக நின்று சாட்சியளிக்கவும், அன்பிற்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் எம்மை நாம் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். தவக்காலம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சிலுவை என்பது எமது அனுதின வாழ்வின் தெரிவாக காணப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றது. மன்னிப்பது கடினமாயினும் நாங்கள் மன்னிக்கவும், சத்தியத்திற்காக நிலைத்திருக்கவும், அமைதிக்காக தியாகம் செய்யவும் நாங்கள் எம்மை சிலுவை சுமத்தல் என்ற ஆழ்ந்த ஆன்மீக பயணத்திற்கு அர்ப்பணிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். சிலுவை சுமத்தல் இறுதியில் இறையாட்சியை நோக்கி எம்மை அழைத்து செல்கின்றது. துன்பம் முடிவு அல்ல, உயிர்ப்பு நம்பிக்கை நமக்குள் வாழ்கிறது. சீசத்துவம் சிலுவையில் தொடங்கி உயிர்ப்பில் நிறைவடைகிறது. ஆகவே இந்த தவ காலத்திலே நாங்கள் இறையாளுகை நோக்கிய அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அந்த சிலுவையை சுமப்பதற்கு எம் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த தவ காலத்திலே எமது சுயத்தை நாங்கள் வெறுத்து, எங்களுடைய சுயநலத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு, கடவுள் கொடுக்கின்ற அந்த சிலுவையின் பாதையிலே நாங்கள் நடப்பதற்கு எம் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக்கொடுப்போம். அன்பின் கர்த்தாவே, எம் சுய விருப்பத்தை விட உமது சித்தத்தை நாங்கள் தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும். எங்கள் சிலுவையை அன்போடு நாங்கள் சுமந்து கொண்டு உங்களை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எம் அனைவரோடும் இருப்பதாக. சிலுவை பாதை சீடன் வாழ்வு, சுயத்தை மறுத்து சாரம் தாழ்வு, உந்தன் சித்தம் செய்ய அர்ப்பணித்தேன், உயிரின் நம்பிக்கை எனக்குள் கண்டேன். உன் ராஜ்ய மகிமை வருகிறதே, உயிர்ப்பின் ஆனந்தம் பொங்குகிறதே, சிலுவை சுமந்து பின் செல்வேன் நான், உமக்கே என் வாழ்வை தந்தேனையா, உமக்கே என் வாழ்வை தந்தேனையா.